அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு இயல் 6ல் இருக்க பாடங்களை பார்க்க போகிறோம். அதோடைய தலைப்பாக கூடி தொழில் செய் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழர்களுடைய பண்டை தொழில் வணிகம் எப்படியெல்லாம் இருந்தது, அவங்க செய்த பல்வேறு தொழில்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும், வணிகத்தோட வளர்ச்சி நிலைகளான ஏற்றுமதி இறக்குமதி அதை பற்றியும், அதன் மூலம் அடைஞ்ச முன்னேற்றத்தையும் இங்கே சொல்லுறாங்க. இலக்கண பகுதியாக சுட்ட எழுத்துக்களையும் வினா எழுத்துக்களையும் பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த 6வது இயல்ல. இப்போ நம்ம பார்க்க போகிறது வணிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்மளுக்கு கவிதையாக கொடுக்கப்பட்டிருக்க முதல் பாடம் அப்படின்னு பார்த்தோம், நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதனுடைய வளர் நிலைகள், அவன் எப்படியெல்லாம் வளர்ந்தான், எப்படி நாகரிக மனிதனாக இருந்தான், அப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்தான், அதன் மூலமாக என்ன தொழில்களை எல்லாம் செய்து என்னென்னலாம் கற்றுக்கொண்டான் அப்படிங்கிறதான் இந்த பாடப்பகுதியில் இருக்குது. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். நுழையும் முன் அப்படிங்கிறது பார்க்குறோம். காடுகளில் வாழ்ந்த மனிதன் விளை நிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலுடைய ஆசிரியராக முடியரசன் அப்படிங்கிற கவிஞர் எழுதியிருக்கிறார். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகரமாக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை பெற்றான் அவன். கல்லெடுத்து முள்ளெடுத்து, கற்களும் முற்களும் நிறைந்த இந்த காட்டு பெருவழியை தன்னுடைய திரண்ட தோள்களால் என்ன பண்ணா சமன்படுத்தி அதை வளமையாக, அதாவது தன்னுடைய மரத்தால், மரம் மீன்ஸ் மரம்னா வீரம்னு அர்த்தம், தன்னுடைய வீரத்தால் வளப்படுத்தி அதையே ஊராக்கி நகரமாக்கி பெரிய நாடு அப்படிங்கிற அளவுக்கு வாழ்ந்த பெருமையை பெற்றவன் தான் நம்மளுடைய தமிழன். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாளிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பேர் சூட்டி அந்த பேர் அதற்குரிய தொழில், அதுக்கெல்லாம் என்னெல்லாம் தொழில் பண்ணலாம் அப்படின்னு அதுக்குள்ளே வாழ்ந்த மனிதன். அதற்கு 4 நிலங்களையும் அதற்குரிய பேர்களோடு வச்சுருக்காங்க. முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் அப்படின்னு 4 நிலங்களாக பகுத்து நாகரிகம் கண்ட மாந்தனவன். ஆழ கடல் கடந்த அஞ்சும் சமர் கடந்தான். ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். சூழும் பனிமலையை சுற்றி கொடியேற்றினான், கொடி பொறித்தான். ஆழக்கடல், ஆழமான கடலையும் கடைந்து அஞ்சும் சமர் கடந்தான். சமர்னா போர், அதையே போர் யார் வந்தாலும் வெற்றியோடு தான் திரும்புறது, அந்த அளவுக்கு சமர் கடந்தான். சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். முக்களித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான். தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். என்னெல்லாம் ஏற்றுனாங்களாம்? முக்குளித்து முத்தெடுத்தானாம், தோணிக்குள்ள ஏலம் மிளகெல்லாம் ஏற்றி பண்டங்கள், இந்த பண்டங்கள்லாம் ஏற்றி வணிகத்தால் தொண்டை ஏற்றுமதியால் கண்டங்கள் தோறும் சுற்றி களம் ஏறினா கப்பலில் ஏறி சுற்றி வந்தவன். அஞ்சாமை மிக்கவன், எதற்குமாகவும் அஞ்சினதில்லை, ஆனால் ஏதோ ஒன்றுக்காக அஞ்சியிருக்கான். என்ன அப்படின்னா, சான்றோர்கள் அஞ்சணும் அப்படின்னு சொல்லப்பட்டதை அஞ்சுவதாக இருந்தான். அவங்க சொன்ன அஞ்சுதல் அப்படிங்கிறதுக்கு
ஏற்று அதற்காக அஞ்சி நடந்தான் அப்படிங்கிறதான் இந்த பாடலில் சொல்லப்பட்ட கருத்தாக இருக்குது. இப்போ சொல்லும் பொருளும் பார்க்குறோம். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும் அப்படின்னா தரும், கழனினா வயல்னு அர்த்தம், மரம்னா வீரம், எக்களிப்புன்னா பெரும் மகிழ்ச்சி, கலம்னா கப்பல், ஆழி அப்படின்னா கடல். இப்போ பாடலின் பொருள் அப்படின்னு பார்க்குறோம். தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தன் உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரீக மனிதன் அவன். தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம், மிளகு ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வளம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன். ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். இங்கே நூல்வெளி பார்க்குறோம். ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பாடம் கடலோடு விளையாடு. நெய்தல் நிலத்தில் வரதவர்கள் கடலுக்குள்ளே போகிறாங்க இல்லையா மீன் பிடிக்க, அவர்களை பற்றி பாடப்பட்ட பாடல் இது. அவங்க கடலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களுடைய நிலை என்ன, அவங்க எதெல்லாம் வீடாக இருக்காங்க, எது அவங்களுடைய கூரையாக திகழ்ந்தது, அவங்களுக்கு எதை போத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த பாடலில் கவி நயத்தோடு அழகுற சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த பாடலை பார்ப்போம். கடலோடு விளையாடு பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி நுழையும் முன் பார்க்குறோம். பாடல் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அசதியை போக்குகிறது. உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள். வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள். அம்மீனவர்களின் பாடலை கேட்போம் வாருங்கள். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமாக பாட்டு இருக்கும் இல்லையா? இப்போ உழவு தொழில் செய்கிறாங்கன்னா அவங்க நாற்று நடுறதுக்கு, களை பறிக்கிறதுக்கு அப்படின்னு சில பாடல்கள் இருக்குது, நம்ம நாட்டுப்புற பாடல்களில் பார்க்குறோம். அதுபோலே தான் இங்கே இந்த மீன் பிடிக்கும் மீனவர்களும் சில பாடல்களை பாடியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விடிவள்ளி நம்பிலக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா. விடிவெள்ளினா நிலா வெளிச்சம், அதுதான் விளக்காக. அந்த கடலுக்குள்ளே போனால் என்ன தெரியும்? இருட்டாக இருக்கும் இல்லையா? நைட்டில் எதுவுமே வெளிச்சமே இருக்காது. அப்போ அவங்களுக்கு வெளிச்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா இந்த விடிவெள்ளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி நிலவு அப்படின்னு சொல்லாங்க. விரிகடலே பள்ளிக்கூடம், ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த கடல் இருப்பதால் இது பள்ளிக்கூடம் என்று சொன்னாங்க. அடிக்கும் அலை நம் தோழன், அடிக்கும் அலை நம் தோழன். அருமை மேகம் நமது குடை, மேகம்தான், ஏன்னா வெயிலை மறைச்சு நம்மளுக்கு குடையாக இருக்கக்கூடியது. கட்டுமரத்தில் போகும்போது அதுக்கு மறைக்கிற மாதிரியெல்லாம் கூடாரம் போட முடியாது, ஏன்னா காற்றுல பிச்சுட்டு போயிடும் இல்லையா? அதனால் எப்போ இந்த வெயிலை மறைக்கக்கூடிய விதமாக இந்த மேகங்கள் தான் இருந்திருக்கான். அருமை மேகம் நமது குடை, வெண்மணலே பெஞ்சுமத்தை, எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த மணல், சிறு மணல், அதனால் அது மென்மையாக இருக்குங்கிறதுனால தான் அது பஞ்சுமெத்தை. விண்ணின் இடி காணும் கூத்து, இந்த இடியூசையும் மின்னலும் அவங்களுக்கு என்ன, ஒரு நடன கூத்தை பார்ப்பதற்குரிய ஒரு காட்சியாக அமைப்பாக இருக்குங்கிறாங்க. பாயும் புயல் நம் ஊஞ்சல், பாயும் புயல் நம் ஊஞ்சல், ஊஞ்சல் போல தாலாட்டு தான். பனிமூட்டம் உடல் போர்வை,
பனிமூட்டம் தான் உங்களுடைய உடல் போர்வையாக இருக்குது. காயும் கதிர் சுடற்கூரை, கட்டுமரம் அவர்களுடைய வாழும் வீடாக இருக்குது. மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள், அதுதான் அவங்களுடைய செல்வமாக அவங்க கருதியிருக்காங்க. முழுநிலவே கண்ணாடி ஐலசா, மூச்செடுக்கும் நீச்சல் யோகம். யோகம்னா தியாகம், தியானம்னு சொல்லுவோம் இல்லையா, யோகா, அதை சொல்கிறாங்க. தொழும் தலைவன் பெருவானம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இறைவா, நாங்கள் கடலுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது நல்லபடியாக வரணும் அப்படின்னு தொழுது போவாங்க இல்லையா, அதுதான் தொழும் தலைவன் பெருவானம். துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. இங்கே சொல்லும் பொருளும் பார்க்குறோம். கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளின்னு அர்த்தம். மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடுகள். அரிச்சுவடினா அகர வரிசை எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே பாடலின் பொருள் அப்படின்னு பார்க்குறோம். அது மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள், அவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகள். விரிந்த கடலே பள்ளிக்கூடம், கடல் அலையே தோழன், மேகமே குடை, வன்மையான மணலே, அது மென்மையான மணல்னு கூட சொல்லலாம். வெண்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை, விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து. சீறி வரும் புயலே விளையாடும் ஊஞ்சல், பனிமூட்டம்தான் உடலை சுற்றும் போர்வை, அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர்தான் மேற்கூரை, கட்டுமரம்தான் அவர்கள் வாழும் வீடு. மின்னல் கோடுகளை அடிப்படை பாடம், வலை வீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம். முழு நிலவுதான் கண்ணாடி, மூச்சடைக்கும் செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம். அவற்றிற்கு இடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர். இப்போ தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறத பார்ப்போம். நெய்தல் திணை, இந்த பாடல் மீனவர்கள் சமுதாயத்தை பற்றி சொல்லியிருக்கிறதுனால, மீனவர்களை பற்றி சொன்னதுனால, இது எதற்குரிய, எந்த நிலத்துக்குரிய தொழிலாக இது கருதப்படுது, எங்கு யார் வாழ்கிறா, அந்த நிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நெய்தல் நிலம். அப்போ நெய்தல் நிலம், நிலம் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடத்தையும் குறிக்குது. மக்கள் பரதவர் பரத்தியர், தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். பூ தாழம்பூ. இப்போ நூல்விழியாக நம்ம பார்க்குறது, உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும். இப்பாடல் சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இலக்கண பகுதி. இதில் சுட்டு வினா, வினா எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சுட்டு வினா? எங்கே யாராவது ஏதாவது வழி கேட்டால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தோ அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க, சுட்டு வினா அப்படிங்கிறதாக சொல்கிறாங்க. அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு இச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணம். முன்னாடியெல்லாம் சுற்றெழுத்துக்கள் 2 வகைப்படும்னு இப்போ சொல்லலாம். சுற்றெழுத்துக்கள் எத்தனைன்னா 2ன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுற்றெழுத்துக்கள் 3 அப்படின்னு சொல்லப்பட்ட காலம் உண்டு. அது என்னன்னா அவன், இவன், உவன், அங்கு, இங்கு, உங்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு இடையில இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர். ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. அது ஏன்னா வழக்கொழிஞ்சு போச்சு. நடுவில் அந்த மாதிரி ஒரு உகரம் இருந்ததே அவங்க மறந்துட்டாங்க. சுற்றெழுத்து ஊ இருந்ததே வழக்கொழிந்ததாக இருக்கு. அகசுட்டு, அகசுட்டுனா என்ன? அவன், இவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை. அதனாலே இது அகசுட்டு எனப்பட்டது.
இவ்வாறு செட்டு எழுத்துக்களின் சொல்லின் உள்ளே, அதாவது உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகசுட்டு எனப்படும். புறசுட்டு அப்படிங்கிறது அந்நீர் வீழ்ச்சி, அம்மலை, அந்நூல், அச்சொற்களில் உள்ள சுட்டி எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டி எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறசுட்டு எனப்படும். அண்மை சுட்டு அப்படின்னா என்ன? இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் தம் அருகில் உள்ள, அதாவது அருகாமையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். இந்த அண்மை சுட்டு அப்படிங்கிறதுக்கு உள்ள எழுத்து என்ன அப்படின்னா ஈ, பக்கத்தில் சொல்கிறது. செய்மை சுட்டு அவன், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. இதுவே இது சேய்மை சுட்டு எனப்படும். சேய்மை சுட்டு எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆ. இப்போ தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்க்குறோம். அது என்ன? அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக உது, உவன். நான் சொன்னேன் இல்லையா, அவன், அவள், இவன் அப்படிங்கிற மாதிரி உவன்னு சொல்லியிருக்காங்க. அவள், இவள், உவள் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அங்கு, இங்கு, உங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது, இது, உது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சுட்டு திரிபு அப்படிங்கிற ஒன்றை பார்க்குறோம். அம்மரம், அவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். சொற்களை அந்த மரம், இந்த மரம் என்றும் வழங்குகிறோம். அம்மரம் அப்படின்னு சொல்லாமல் இப்பெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மரம், இந்த மரம், இந்த வீடு, அந்த வீடு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும் போது ஆ, இ ஆகிய சுட்டி எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு ஆ, இ ஆகிய சுட்டி எழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். இப்பள்ளி அப்படிங்கும் போது இந்த பள்ளி அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும். இறுதியில் வரும். ஏ, யா, ஓ, ஓ, ஆ, ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும். மொழியின் முதலில் வருபவை ஏ, யா. எங்கு, யாருக்கு அப்படிங்கிறது முதலில் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ. பேசலாமா, தெரியுமோ, தெரியுமோ தெரியாதோ அப்படின்லாம் ஒரு கொஷினாக கேட்போம்ல, அதுதான். மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ. ஏன் அப்படிங்கிற கேள்வியும் நீ தானே அப்படின்னு நம்ம கேட்குறதும் ஏ அப்படிங்கிற இந்த இது மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்தாக இருக்குது. அகவினா. அகவினா வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும். எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. அடுத்தது புறவினா அப்படிங்கிறத பார்க்குறோம். வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அது புறவினா. இது எப்படி? அந்த ஆ, ஓங்கிற எழுத்தை நீக்கினாலும் அதுக்கு பொருள் தரக்கூடியது. அது போல இருக்கிறது. அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அவனா அப்படின்னா அவன். ஆவ நீக்கிட்டாலும் ஓவ, வருவானோ, ஓ அதை நீக்கிட்டாலும் வருவான், அவன் அப்படிங்கிற பொருளை தருவதாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.